யுபிஎஸ்சி முதல்நிலை தேர்வில் இந்த ஆண்டு எந்த மாற்றமும் செய்யப்பட மாட்டாது என்று மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டது. எனினும் ஆங்கில திறனறிவு பகுதியின் முக்கியத்துவத்தை குறைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இது அடுத்த ஆண்டு முதல் அமல்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தனியார் ஐஏஎஸ் பயிற்சி நிறுவன தலைவர் சங்கர் மற்றும் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி முருகன் ஆகியோர் கூறிய கருத்துக்களை இன்றைய ஆளுக்கு ஒரு நிமிடம் பகுதியில் இப்போது பார்ப்போம். மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா அந்த 22.5 மார்க்கை இதுல இருந்து ரிமூவ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆக்சுவலா என்னன்னா மாணவர்கள் டிமாண்ட் பண்ணது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், பட் கவர்மெண்ட் ரிமூவ் பண்ணது இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ இது ஒரு பர்பஸையும் சர்வ் பண்ண போறதில்லை. ஏன்னா மாணவர்களுக்கு இது 8 மார்க் கொஸ்டின்ஸ் எந்த ஒரு மாணவன் 8வது வரைக்கும் படிச்சிருந்தாலுமே அவர் இதை ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அந்த பாட்டுக்கு மாணவர்கள் போராடவே கிடையாது. அவர்கள் போராட்டம் எல்லாமே என்னன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ இது ஒரு பயணமே கிடையாது இது வரைக்கும் ரிமூவ் பண்ணதில்லை. ஆஸ் இப்போ இன்னைக்கு டெசிஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, சிசாட் எக்ஸாம் இந்த எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம் இந்த வருஷம் நடந்தாலுமே அடுத்த வருஷம் அது கம்ப்ளீட் ரிவாம்பிங் பண்ணினா மட்டுமே இது மாணவர்களுக்கு உகந்ததா இருக்கும். ரெண்டாவது என்னன்னா இந்த செகண்ட் பேப்பர்ல ப்ராப்ளமே இந்த 2 பேப்பர், ஃபர்ஸ்ட் பேப்பர் ஒன்று இருக்கு, செகண்ட் பேப்பர் ஒன்று இருக்கு. ஒரு பேப்பர்ல மட்டும் 190 மார்க் எடுத்துட்டு ஒரு மாணவர் கிளியர் பண்றாரு அப்படின்னா அடுத்த பேப்பர்ல 30 மார்க் எடுத்திருக்காரு அப்படின்னா அது நோ யூஸ். 2 பேப்பருக்கும், முதல் பேப்பருக்கும் 2வது பேப்பருக்கும் பேலன்ஸ் பண்ணி வரும்போது மட்டும்தான் இது எல்லா கிராமப்புறத்துக்கும் அர்பனுக்கு எல்லாத்துக்குமே ஈக்குவாலிட்டி வரும். இது இல்லை அப்படிங்கும் போது தேர் இஸ் நோ யூஸ் அட் ஆல். ஆப்டிடியூட் டெஸ்ட்டு அவருடைய திறமைகளை பார்க்குற டெஸ்ட்டுங்கிறது தான் இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டு. உதாரணமாக ஜிமேட்னு ஒரு எக்ஸாம் நடக்குது அமெரிக்காவில். உலகம் பூரா உள்ளவங்களை ஜிமேட் டெஸ்ட்டு, ஜிஆர்இ டெஸ்ட்லாம் எழுத வச்சு அவங்க தகுதியானவங்களான்னு தேர்ந்தெடுக்கிறாங்க. தகுதியானவர்கள் என்பதுக்கு தெரிவதற்கு ஒரு பாடம், ஒரு சிலபஸ்ஸு, ஒரு நோட்ஸு, அதை மனப்பாடம் பண்ணி எழுதுறது அதெல்லாம் கிடையாது. உங்களுடைய அறிவுத்திறன் என்ன என்பதை கணிப்பதற்கான பரீட்சை தான் இது மாதிரியான ஆப்டிடியூடு டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்டு ஆங்கிலம்னோ தமிழ்னோ ஹிந்தினோ அது மாதிரிலாம் பேச முடியாது. கணிதம், ஆங்கில மொழியை அறிந்து கொள்ளும் திறமை. நீங்கள் ஆங்கிலம் படிக்கிறீங்க, லாங்குவேஜ் ஒன்றா படிக்கிறீங்க, உங்களுடைய மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தமிழாக இருந்தாலும் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் மலையாளம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் படிக்கும்போது எனக்கு தமிழ் மீடியம் தான் நான் படித்தேன். ஆனால் இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு பேப்பர். ஆனால் இங்கிலீஷ் மீடியம் படித்தவனை விட அதிகமாக ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் நான் மார்க் வாங்கினேன். எல்லோரும் அசந்து போயிட்டாங்க. எப்படின்னா கணித அறிவு, மொழி அறிவு, மொழியை புரிந்து கொண்டு அதில் சொல்லப்படுகின்ற விஷயங்களை கிரகிக்கின்ற அறிவு, இதையெல்லாம் டெஸ்ட் பண்ணுறதா ஆப்டிடியூட் டெஸ்ட். இந்த டெஸ்ட்டை பண்ணும்போது ஏதோ ஒன்று சொல்லி குழப்பி தள்ளி எல்லாருமா சேர்ந்து போராட்டம் பண்ணி இதை நீங்கள் நிறுத்திவிட்டீர்கள். இப்போ நம்ம ஒரு பரீட்சை வச்சோன்னா 1000 பேர் எழுதும்போது 600 பேர் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினா கூட அதில் 10 பேரை தேர்ந்தெடுக்கணும்னா அவனுடைய அறிவுத்திறன் என்ன என்பதை டெஸ்ட் பண்ணுவதற்கு உபயோகிக்கிறதான் இது மாதிரியான டெஸ்ட்டுகள். இதை கைவிடுவது நமது நாட்டிற்கு தேவையான அறிவுள்ள அதிகாரிகளை தேர்ந்தெடுப்பதை நாம் தவிர்க்கிறோம் என்பது என்னுடைய கருத்து.